internationally ஒரு 26 speakers from many countries, US, Canada, UK, Europe, many countries, Israel, Australia, எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் பல பேர் வந்து லெக்சர் பண்ணி மோஸ்ட் ரீசெண்ட் அட்வான்சஸ் நரம்பியல் மற்றும் மனோ தத்துவத்தில் மோஸ்ட் ரீசெண்ட் அட்வான்சஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த புத்தி டயலாக்ல வந்து 3 ஆஃப் தோஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணினாங்க. ப்ரொஃபசர் டேவிட் காகில் அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அவர் ADHD பற்றி, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், அதோட முக்கியத்துவம், அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதை பற்றி பேசினாரு. டாக்டர் ஜே சால்பேக்கர் US கெனடி கிரீகர் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து அவர் எபிலெப்சி ஃபிட்ஸ் வர நோய், வலிப்பு நோயோட கலந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணோம், அதை பற்றி பேசினாரு. ப்ரொஃபசர் கர்ட் லாஃப்ரான்ஸ், அவர் வந்து பிரவுன் யூனிவர்சிட்டி USலேருந்து, அவர் வந்து ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னா வந்து காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கு, ஆனால் மனநிலை பாதிப்புனால அந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வெளிப்படையாகும், அதை பற்றி பேசினாரு. இது வந்து COVID-19 அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாருமே வந்து ஹோலிஸ்டிக் கேர், ஒருங்கியல் மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை பற்றி ஹைலைட் பண்ணினாங்க. இந்த மாதிரி கிரானிக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து டயக்னோசிஸ்க்கும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி, டாக்டர் மட்டும் பார்த்தா போறாது, ஒரு டீமாக பார்க்கணும், ட்ரீட்மெண்ட்டும் ஒரு டீமாக இருக்கணும். ஸோ அதை பற்றி ஹைலைட் பண்ணினாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் நிறைய மீட்டிங்ஸில் வந்து பிரெயின் டெக்னாலஜி நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் ட்ரீட் பண்ணுறதுக்கு. இன்டர்நேஷ்னலி பெஸ்ட் சென்டர்ஸ் பிரெயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. புத்தி கிளினிக்கில் நாங்கள் வந்து இப்போ ஒரு 17 to 18 டிஃப்ரெண்ட் நியூ டெக்னாலஜிஸ், ரோபோட்டிக் டெக்னாலஜி, பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னாலஜிஸ் வச்சுருக்கோம். பட் அதை மட்டும் பண்ணினா போறாது, அதோட ஒருங்கிணைந்து நம்ம வந்து பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சைக்கலாஜிக்கல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதெல்லாமும் டெலிவர் பண்ணோம் பேஷண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒருங்கிணைந்து வேலை பண்ணும்போது தான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிரானிக் டிசார்டர்ஸ்லேருந்து ரெக்கவரி வருது. அதை வந்து எல்லாருமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்க வைக்கிறது, எப்படி வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் கேர் மாடல்ஸை வந்து குளோபல் லெவலில் இருக்கிற மாடல்ஸை வந்து எப்படி எல்லா சென்டர்ஸ்க்கும் கொண்டு வருது. அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மட்டும் போராது, டயலாக் தேவை, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தேவை, ட்ரைனிங் தேவை, ப்ராக்டிஸ் மேனுவல்ஸ் தேவை. இதெல்லாம் வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க இன் டுடேஸ் டிஸ்கஷன். நரம்பியல் மனோதத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பிக் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம். நீங்கள் வந்து இப்போ வேர்ல்டுல வந்து WHO 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீசஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டாப் 4 அந்த 10ல் 4 வந்து நரம்பியல் மற்றும் மனோதத்துவத்தை சம்பந்தப்பட்டது. ஸ்ட்ரோக், டிமென்ஷியா, டிப்ரெஷன், இது எல்லாமே வந்து உலகத்துல பெரிய அளவுல மக்களை பாதிக்கிறது. அதே மாதிரி சிறு குழந்தைகள்ல வந்து ADHD, ஆட்டிசம், எபிலெப்சி, இதோட பாதிப்பு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கு. ஸோ இதோட விழிப்புணர்வு ரொம்ப தேவை. அண்ட் பீப்புள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டயக்னோசிஸ் போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ 2 விதத்தில் நாங்கள் பார்க்குறோம். சிறு குழந்தைகளில் வந்து அப்படிதான் இருப்பான், பேசுறதுக்கு டைம் ஆகும், எல்லா பசங்களும் அப்புறம் தான் பேசுவாங்க அப்படின்னு இக்னோர் பண்ணுறதும் உண்டு. இல்லை குழந்தை தானே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பான்னு விட்டுறதும் உண்டு. அது ஒரு பெரிய பிரச்சனை, புத்தின பிரச்சனை ஆன அப்புறம் தான் வந்து டாக்டர்ஸ் சீக் பண்ணுறாங்க. எல்லாரும் சீக்கிரமாகவே வர்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் இல்லை பார்க்கின்சன்ஸ் வந்துருச்சு, இல்லை டிமென்ஷியா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படிதான் இருக்கும், வயசாயிடுச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பெட்லேயே உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி நம்ம உட்காந்தோம்னா அப்புறம் வாழ்நாள் பூரா பெட்டில் தான் இருப்போம். தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் மூலியமா நல்லாவே ரெக்கவர் பண்ண முடியும், நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். நம்ம வந்து எந்திரிச்சு ஓட தேவையில்லை, பட் இண்டிபெண்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த இண்டிபெண்டன்ஸை லூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கும் கஷ்டம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஸோ நோய் இருந்தாலும் இந்த தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் மூலியமா, இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் மூலியமா ரெக்கவரி இஸ் பாசிபிள். ஸோ அதுக்கு டயக்னோசிஸ் தேவை, டீம் ஒர்க் தேவை, அண்ட் இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் தெரப்பி இதெல்லாம் கம்பைன் பண்ணி டெலிவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்க. இது வந்து குளோபல் லெவலில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. சாரிங்க, புத்தி கிளினிக் சென்னையில் 3 சென்டர் இருக்குங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கு, இண்டோர்ல இருக்கு, 5 சென்டர்ஸ் இருக்கு.
ஸோ எல்லா சென்டர்லேயுமே எல்லா டெக்னாலஜிஸுமே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னாலஜிஸ் வந்து நரம்பியல் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நரம்பியல் மனோதத்துவ டிசார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், சிறு குழந்தையிலேருந்து வயதானவர் வரை. அப்புறம் வந்து அட்வான்ஸ் ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன், இந்த பேராலிசிஸ் வந்தவங்களுக்கு, இல்லை பார்க்கின்சனால மூவ் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு, இல்லை இப்போ இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் போயிடும் சில பேருக்கு, பேராலிசிஸ் இல்லை பிரெயின் இன்ஜுரி வந்ததுன்னா வந்து கையை சரியாக யூஸ் பண்ண முடியல. கை யூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அட்வான்ஸ் ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. புத்தி கிளினிக்கோட யூனிக்னஸ் என்னன்னா வந்து நாங்கள் இந்த டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணுறோம், தெரப்பீஸும் டெலிவர் பண்ணுறோம். எங்கள் சென்டர்ஸில் வந்து ஆயுஷும் இருக்குது. ஸோ ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, டாய்ச்சி, மைண்ட்ஃபுல்னஸ் இது எல்லாமே கடைபிடிச்சு, அக்யூபங்க்சர், அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி இது எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம். எங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து 6 weeks to 3 months ஆகும் டெலிவர் ஆகிறதுக்கு. அந்த பீரியடில் எங்களால் வந்து நல்ல ரெக்கவரி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீல் சேரில் வந்து நடந்து போவாங்க, வரும்போது வீல் சேரில் வருவாங்க, போகும்போது நடந்து போவாங்க. அந்த லெவலுக்கு எங்களால் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியுது. ஸோ இது அந்த எஃபர்ட் டெக்னாலஜி ப்ளஸ் தெரப்பி கம்பைன் பண்ணி பெஸ்ட் எஃபர்ட் பண்ணும்போது வி கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ். நாங்கள் பண்ணுறது பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து யாருமே இப்போ செய்யறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நாங்கள் வந்து பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணி ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் கம்பைன் பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி 2 டெக்னாலஜி, 3 டெக்னாலஜி, 4 டெக்னாலஜி, 5 டெக்னாலஜி காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து புத்தி கிளினிக்கோடு ஒரு இன்னோவேஷன். வேர்ல்ட் லெவலில் வந்து யாருமே அந்த இன்னோவேஷன் இன்னும் வந்து ஃபார்மலைஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்கு, நவீன முறைகள் டெவலப் ஆகிட்டே வருது. அண்ட் ஒன் வெரி குட் திங் இஸ் இந்தியாலேயே வந்து இப்போ நவீன முறைகள் இப்போ எல்லா எக்யூப்மெண்ட்டும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இந்தியாவில் நம்ம தயாரிக்கிறது இல்லை, சிலது தான் தயாரிக்கிறோம். இப்போ ஐஐடி காந்தி நகர் வந்து இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் ரீஹாபிலிட்டேஷனுக்கு ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் டெவலப் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் எங்கள் 3 சிட்டிலையும் வந்து எஸ்டர்டே அண்ட் டே பிஃபோர் அதை வந்து டெலிவர் ஆகி ட்ரெயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா தட் வில் ஆல்சோ ஹெல்ப், பிகாஸ் காஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி வில் ஆல்சோ கம் டவுன். இன்னும் மக்களுக்கு அது ஆக்சசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார் இப்போ பிரெயின்ல வந்து ரோபோட்டிக் சர்ஜரி அது வந்து ப்ரோக்ராமிங்கா அந்த ஆப்ரேஷன் எடுக்குமா இல்லை டாக்டர்ஸ் அப்ராட்ல இருந்து? இல்லை, நீங்க பேசுறது சர்ஜரி பத்தி பேசுறீங்க, நாங்க சொல்றது ரீஹாபிலிட்டேஷன். சர்ஜரியை பொறுத்தவரை எல்லாமே ரோபோட்டிக் வந்து தெரப்பியா இருந்தாலும் சர்ஜரியா இருந்தாலும் இட் இஸ் ரோபோட்டிக் அசிஸ்டட் தான். அது எல்லா வேலையும் பண்ண போறது இல்லை, மனிதர் தான் வேலையை கைட் பண்ணணும். பட் அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசிஷன் டெவலப் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஹாபிலிட்டேஷன்ல நாங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக் பைக் ஒன்று வச்சிருக்கோம். அதில் உட்கார வைக்கிறவங்கள ஒரு சைடில் வந்து உங்களுக்கு பக்கவாதம் இருக்கு, அந்த சைடு சரியா ஒர்க் பண்ணலை, அந்த பைக் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணாத சைடையும் மூவ் பண்ண வைக்கும். அதுதான் ரோபோட்டிக் இதோட வேலை. ஒர்க் பண்ணாத மசில்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல வந்து விஷுவல் ஃபீட்பேக் கொடுக்கும், எந்த சைடு வீக்கா இருக்கு, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு. உங்க எஃபர்ட் இம்ப்ரூவ் ஆக ஆக ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆகும்னா அந்த நீட் ஃபார் ஸ்டிமுலேஷனும் குறையும், அந்த பைக்கோட ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங் ஆன் த சைடும் குறையும். ஸோ நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கவாதத்தினால ஒரு சைடை நீங்க யூஸ் பண்ணல சரியா, போக போக வந்து அந்த சைடை நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ரோபோட்டிக் பைக் வந்து உங்களை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுது. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரே லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவையில்லாம. ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜியோட யூட்டிலைசேஷன் வந்து இந்த மாதிரி எல்லாம் தான். ஸோ எல்லாமே டெக்னாலஜி அசிஸ்டட். ஆனால் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் வேணும், எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும், தெரப்பி ரொம்ப தேவை. ஸோ நம்ம மக்கள் இல்லாம வந்து மெஷின் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியும். இதில் அப்போ வந்து ஆயுர்வேதா அக்ரிகல்ச்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சு மெடிசன் இல்லை. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே தெரப்பீஸ், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். நாங்கள் எல்லாமே தெரப்பீஸாக தான் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் இல்லாமல் தெரப்பி, ஆயுர்வேதால இருந்து ட்ரா பண்ற தெரப்பி, மசாஜ், கிழி இதெல்லாம், அதே மாதிரி வந்து நேச்சுரோபதியிலேருந்து ட்ரா பண்ற தெரப்பி, ஸ்மட் பேக்ஸ், மெரிடியன் மசாஜ், ரிஃப்ளெக்ஸாலஜி, இதெல்லாம் வந்து இன்டிகிரேட் பண்றோம் தெரப்பி கூட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டிசம் ப்ராப்ளம்ன்றது வந்து மைண்ட் சம்பந்தமானது, அது எப்படி நீங்க? ஸோ ஆட்டிசம்ல வந்து
பிஹேவியர் வந்து நிறைய சேலஞ்சிங் பிஹேவியர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது பிரெயின் ஸ்டிமுலேஷன் மூலியமா பிஹேவியர்ஸ் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் அதோட கம்பைன் பண்ணி பிஹேவியரல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பேரண்ட்ஸுக்கு ட்ரைனிங் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஹேண்ட் ஃபங்க்ஷன் ட்ரைனிங் இல்லை ஃபைன் மோட்டார் டிசபிலிட்டி ட்ரைனிங் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டி வரும். ஸோ அந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் இல்லை வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து அந்த பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைக்குது அந்த குழந்தைக்கு. தென் தெரப்பியோட எஃபெக்ட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். பிகாஸ் இல்லைன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு குழந்தையோட வேலை பண்ணும்போது அந்த குழந்தையோட அட்டென்ஷன் நம்ம மேல இல்லை, அந்த குழந்தை நம்ம செய்யறதை கவனிக்கல, தெரப்பி செய்யறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்ணி கோஆப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது தெரப்பியோட எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ டெக்னாலஜி அசிஸ்ட் த தெரப்பி ஆல்வேஸ். ஸோ சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிட் கண்டிப்பாக இருக்கு. ஸோ சில ஸ்டிமுலேஷன்லாம் வந்து 6 வயது வரை பண்ண மாட்டோம், சில ஸ்டிமுலேஷன்லாம் 12 வயது வரை பண்ண மாட்டோம், சில ஸ்டிமுலேஷன் எந்த ஏஜாக இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் பேஷண்ட் பை பேஷண்ட் சில ரூல்ஸ் இருக்கு, இதுக்கு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரூல்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம். ஸோ அதை சூஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு த பேஷண்ட்டோட ஏஜ், பேஷண்ட்டோட ப்ராப்ளம்ஸ். நாங்கள் வந்து we have to choose which technology we can use வந்து இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நார்மல் பர்சன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது ஓகே, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி நீங்க? ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் இப்போ நான் சொன்னது, பிஹேவியர் மாடிஃபை பண்றதுக்கு இல்லை அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அதோட கம்பைன் பண்ணி நம்ம தெரப்பி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பிளே தெரப்பியா இருக்கட்டும், ஆர்ட் தெரப்பியா இருக்கட்டும், குழந்தைங்களோட நம்ம நவீன முறைகள் இன்னோவேட்டிவா தான் ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது. ஸோ குழந்தைகிட்ட வேலை பண்ணும்போது அதை அந்த குழந்தைக்கு அப்பீல் பண்ற மாதிரி அந்த என்வாயன்மெண்ட்டும் சரி, நம்ம சூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் சரி அந்த குழந்தைக்கு அப்பீல் பண்ற மாதிரி இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் அது தெரப்பி சென்டர்ஸ்ல அதை ஃபாலோ பண்றது தான் எல்லாருமே. எங்களோட டிஃபரன்ஸ் என்னன்னா, நாங்க வந்து எங்களால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது டெக்னாலஜியோட இம்பாக்டை கொண்டு வரும்போது தெரப்பி கோஆபரேஷன், தெரப்பி ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜியோட காஸ்டும் ஹியூமன் காஸ்ட், மேன் பவர் காஸ்ட், இது ரெண்டுமே ஹையா இருக்கிறதுனால கண்டிப்பா மருத்துவத்துக்கு செலவு இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு மேல அதை குறைக்க முடியாது. இது ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க பல விதங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம், நிறைய வீடியோஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அவங்களே யூஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ தட் எல்லாத்துக்குமே அவங்க கிளினிக் வர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். த்ரூ சேவா ப்ரோக்ராம் மூலியமா கஷ்டம் இருக்கிறவங்கள எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் சில மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு லிமிட் உள்ளது தான். ஜெனுவனா இது வந்து மக்களை ரீச் பண்ணணும், இந்த பிக் வே ரீச் பண்ணணும்னா வந்து இது எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமா நம்ம கவர்மெண்ட் சென்டர்ஸ்ல வரணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்தா தான் வந்து எல்லாரையுமே ரீச் பண்ணணும். சில விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் அவைலபிள், எஸ்பெஷலி வந்து போஸ்ட் ஈஸியஸ்ட் இன்சூரன்ஸ் டுடே இஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அப்புறம் ரீஹாபிலிட்டேஷனுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுது. பட் நிறைய விஷயங்களுக்கு எஸ்பெஷலி மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இன்னும் வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும்னு கவர்மெண்ட் கூட மேண்டேட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல. கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சித்தா, ஆயுர்வேதா, அப்புறம் அந்த யுனானி இதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதனாலதான் அது எஸ், அதுக்கும் இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. கவர்மெண்ட் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்டகிரேட்டிவ் ஹெல்த் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்துட்டு இருக்கு. பட் இப்போ நாங்க இந்த நரம்பியல் மனோ தத்துவம் இந்த ஏரியா பொறுத்தவரை நாங்க பேசும்போது இந்த எக்ஸ்பர்டீஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ரீச் ஆகிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா கவர்மெண்ட்ல அது ஒரு பெரிய விதத்துல வந்தா தான் மெயின் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். தனியார்ல இருக்கும்போது லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. தேங்க்யூ.